ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைவ ஈரல், அதாவது ஈரல் ஆட்டு ஈரல் வாங்கி சமைப்போம். இதில் சைவத்தில் ஒரு ஈரல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோங்கிறத அந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் பச்சை பயிறு, பாசி பருப்பு இருக்குல்ல, பருப்பு கிடையாது பயிறு. அதை எடுத்து நைட்லேயே நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு அதுக்கு 2 பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, இது மாத்திரம்தான் நாங்கள் போடுறோம். வேறு எதுவுமே போடுறதில்ல. இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. நம்ம எப்படி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கோமோ அதே மாதிரி வச்சிடணும். இதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம சைவ ஈரலுங்கிறதுங்க பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் கொஞ்சமாக போட்டு நல்லா தாளிச்சு விட்றணும். தாளிச்சு விட்டுட்டு இதை இட்லி சட்டியில் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ அதை ரொம்ப கெட்டியாக இருக்காது. நம்ம எப்படி உருண்டை குழம்புக்கு வேக வைக்கிறோமோ அதேமாரி இதையும் வேக வச்சு இதில் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அழகாக வெந்திருக்கும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சைடு நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம். வதக்கி வச்சுட்டு இதை இப்போ கட் பண்ணணும். துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போடுறோம். அதாவது இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு தாளித்து, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதில் நான் போடுறது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது மாத்திரம் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு நம்ம கிரேவி தான் வைக்கிற மாரியே இது குழம்பு கிடையாது, ஈரல் கிரேவி கூட கிடையாது, ஈரல் வறுவல். ஈரல் வறுவல்னுங்க. அப்புறம் கரா மசாலா அல்லது மட்டன் மசாலா ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட என்ன இருக்கும். நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் மட்டன் மசாலா. அந்த மட்டன் மசாலா போட்டாச்சு. போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறணுங்க. அந்த பிட்வீன் டயத்தில் தான் அதை நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சு அதை நல்லா துண்டு துண்டாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குழம்பு பாட்டுக்கு இங்கே இது ரெடி ஆகிட்டுருக்கும். அதுக்குள்ளேயும் இதை பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குது பார்த்தீங்களா. அழகாக இட்லி தட்டில் நான் இட்லி துணியெல்லாம் போடல, அதில் எண்ணெயை தடவி நல்லா அழகாக ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம துண்டு துண்டாக அழகாக கட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அதை நல்லா அழகாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்படியே ஈரல் சாப்பிட்ற மாதிரியே இருக்குமே ஒழிய, இது என்ன ஈரல் அப்படி ஈரலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குமே ஒழிய வேறு எந்த ஒரு சைவம் இதுமாரி பாசி பயிரில் செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயாச்சும் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய, அவங்களுக்கு தெரியுமே ஒழிய, இதை சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈரல் வறுவல்னு ஒரு துண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பச்சை பயிறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். இப்போ குழம்பு நல்லா அந்த கிரேவி மாதிரி வச்சுருக்கோம்ல, அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த பச்சை பயிறு வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி இதில் கலந்துடும். கலந்துட்டு நல்லா தேவையான அளவு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக இருந்தால் கிரேவியாக அப்படியே வச்சுக்கலாம். தேங்காயெல்லாம் ஊற்றலை, ஒன்றும் செய்யலை. இல்லை எங்களுக்கு கிரேவி வேண்டாம், நல்லா சுக்காவாக வறுத்துறணும் ஈரல் வறுவல் மாரியேன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வெந்து அழகாக கிரேவி அதாவது வறுவலாகிடும். அது வறுவலானதுக்கப்புறம் இங்கே இது கொண்டு மேலே சாம்பார் சாதம், இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சாம்பார் சாதம், சப்பாத்தி, அதுமாரி எதுக்கு வேணாலும் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.